அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அமைச்சரவை அறிவிப்பு தமிழக வெற்றி கழகம் சார்பில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எல்லா அமைச்சரையும் அறிவித்திருந்தார். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு கொஞ்சம் நெருடலாகப்பட்டது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ அமைச்சர் ரமேஷ் அவர்களைத்தான் இந்து சமய அறநிலைத்துறைக்காக நியமிச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற இந்த ரமேஷ் யார் அப்படின்னா ஒரு பிராமணர். இப்போது இந்த செய்தியை கேட்கும்போது இதுவரையிலும் அம்மாவுடைய ஆட்சியிலும் சரி, கலைஞருடைய ஆட்சியிலும் சரி, ஸ்டாலின் ஐயாவுடைய ஆட்சியிலும் சரி, ஒரு பிராமணர் என்பவர் இந்து சமய அறநிலைத்துறைக்காக அமைச்சராக போடவே இல்லை. ஏன் போடலை அப்படின்னா, இதுக்கு நீங்கள் பெரியாரை எடுத்துக்கணும். பெரியார் என்ன சொல்கிறாருன்னு அப்படின்னா, பார்ப்பனியம், இந்த பிராமணர்கள் தான் பார்ப்பனியத்தை வளர்த்தாங்க. இந்த பார்ப்பனியம் தமிழர்களை அடிமையாக்கியது. அவர்களுடைய மூட நம்பிக்கைகளை பயன்படுத்தி ஒட்டுமொத்தமாக தமிழருடைய வளங்களை இந்த பிராமின்கள் அபகரித்து கொள்கிறார்கள். இதுதான் நம்ம பெரியார் ஐயா அவருடைய குறிப்பாக இருந்தது. அதனால தான் சொல்லுவார், பாம்பை கண்டா விட்டுரு, பாப்பானை கண்டா அடி அப்படிம்பார். இதெல்லாம் பெரியார் ஐயா சொன்ன விஷயங்கள். இது ஏன் சொன்னார் அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்க்க போனோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு அங்கிருந்து தான் இந்த பிராமணர்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது துவங்குகிறது. அதுக்கு முன்னாடி இருந்ததா அப்படின்னா இருந்தது, அந்த அளவுக்கு இல்லை. இப்போ அந்த 1000 வருடம், அதாவது ராஜராஜ சோழன் காலத்துக்கு முன்னாடி, ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே உங்களுடைய செல்வாக்கு அதிகாரங்கிறது கோயில்களில் அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு கோயிலையும் பிடித்து வைத்துக்கொண்டு அந்த கோவிலுக்குள்ள மன்னரே உள்ளே வரக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. எப்படி ஒரு சிங்கம் தன்னுடைய பகுதியை பிடித்து வைத்து கொண்டு அதுக்குள்ளே யாரையும் வரவிடாதோ, அது மாதிரி தனக்கு சோறு ஓடும் அந்த பிஸ்னஸை விட்டுட்டோம்னா நம்ம அவ்வளோதான், அப்போ உயிரை கொடுத்தாவது அந்த கோயிலை நம்ம காக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னரை கூட கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்களாம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு 500 பெண்களை தேவதாசிகளாக கோயிலுக்கு கொடுத்து அப்படித்தான் ஒவ்வொரு கோவிலில் அதிகாரத்தை பிடித்ததாக சொல்லுவார்கள் ராஜராஜ சோழன் ஐயா காலத்தில். அப்போது அந்த இடத்துல இருந்து தான் கோயில்களிலே அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்துக்கு வருகிறார்கள். அப்போ கோவிலுங்கிறது என்னவாக இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா, கோவில்கள் பள்ளிக்கூடங்களாக இருந்தது, கோவில்கள் பணம் சேர்த்து வைக்கும் வங்கிகளாக, அரசுடைய கருவூலங்களாக அப்படித்தான் இருந்தது. ஊரில் இருக்க மக்கள்லாம் பணத்தை எங்கே கொடுத்து வச்சுருப்பாங்கன்னா கோயிலில் தான் கொடுத்து வச்சுருப்பாங்களாம் பத்திரமா. ஏன்னா அண்டை நாட்டுக்காரன் படையெடுத்து வந்தாலும் என்ன நடந்தாலும் அந்த கோயிலில் இருக்க பொக்கிஷம் பத்திரமா இருக்கும், நம்ம சொத்து எங்கேயும் போகாது அப்படிங்கிறக்காக தங்க நகை, வைர நகை, எல்லா சொத்துக்களையும் கோயிலில் தான் கொடுத்து வைப்பாங்களாம். அப்போது இந்த பிராமணர் என்ன பண்ணுறாங்க, வந்த உடனே முதல்ல கோயிலில் கை வைக்கிறாங்க. கோயிலில் கை வச்சு அந்த கோயிலில் அதிகாரத்துக்கு இவர்கள் வரும் பொழுது இவருடைய கட்டுப்பாட்டுக்குள் எல்லாம் வந்து விடுகிறது. அப்போது மொத்த நாடும் இவங்க கட்டுப்பாட்டுக்குலாம் வந்த மாதிரி. இதைத்தான் அன்றே சரியாக கணித்தார்கள், செய்தார்கள். இன்றளவும் நம்ம இப்போ நம்ம குழுவிலே இதை பற்றி பேசும்போது கூட எங்கள் குழுவிலே நிறைய பேர் கருத்து சொல்லியிருந்தாங்க. இப்போ பிராமணர்கள் என்பவர்கள் ரொம்ப நேர்மையானவர்களாக இருக்காங்க, ரொம்ப அறிவாளிகளாக இருக்காங்க. இப்போ இவங்க கையில் ஒப்படைக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு கூட கேட்பாங்க. பிராமணர்கள் நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே விபச்சாரம் செய்த பிராமணர்கள் ஒருத்தன் இருக்கிறார்கள். கோவில்களில் எடை குறைப்பு, நகையை எடை குறைப்பு செஞ்ச ஆட்கள் இருக்கிறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, அபிஷேகம் பண்ண நகையெல்லாம் எடை குறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறாங்க. இப்படி எடை குறைப்பாளர்களாக பிராமணர்கள் இருக்கிறார். இன்னும் இந்த திருப்பதி அந்த உண்டியல் என்னும்போது அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஒரு கட்டாக எடுத்துகிட்டு ஒரு குருக்கள் அப்படியே பின்னாடி போய் இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறாரு, நைஸாக தெரியாமல். இப்படி பணம் ஏமாற்றுபவர்களாக கூட இந்த பிராமணர்கள் இருக்கிறார்கள். அப்போ இது பொதுவாக இப்படி ஒரு தியரியை மக்கள்கிட்ட விதைத்து விட்டார்கள். நீங்கள் குறிப்பாக எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா,
ஒரு நான் சிறு வயதில் முதியோர் கல்வின்னு ஒரு கல்வி இருக்கும். அந்த கல்வி அந்த புத்தகங்களெல்லாம் வாங்கி நான் படிச்சிருக்கேன். அதில் வந்து என்ன எப்படி இருக்குன்னா, கொத்தனார் இவர் வீடு கட்டுவார், அதே மாதிரி இவர் வந்து இது பண்ணுவார் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை சொல்லியிருக்கும். இவர் ஐயர் அப்படின்னு போட்டு, இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு போட்டு பட்டையை போட்டுட்டு பூணூலை போட்ட மாதிரி ஒரு போட்டோ ஒன்று இருக்கும். அப்போ இந்த அளவுக்கு இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பார்ப்பனியத்தை புகுத்தி தான் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொண்டார்கள். இங்கே கடந்த கால திரைப்படங்களில் நீங்கள் போய் பாருங்கள், பாலச்சந்திர திரைப்படத்துலலாம் போய் பாருங்கள். ஏன் இதுக்கு முன்னாடி நீங்கள் எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, சிவாஜி அவர்களுக்கு விமர்சனம் வரும். அந்த விமர்சனத்தில் பத்திரிக்கையில் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, நான் படித்த செய்தி தான் சொல்கிறேன், அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்தரமாக 2 பேர் பேசிகிட்டு இருக்க மாதிரி. அதே சமயத்தில் நம்ம எம்ஜிஆர் அவர்களுக்கு இருக்கிற அந்த விமர்சனம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, சாதாரண ஒரு அடிமட்ட மக்கள் பேசிக்கொண்டு இருக்கிறது போல் வைத்திருப்பார்கள். அப்புறம் நீங்கள் அந்த பாலச்சந்தர் அவர் படம், அதுக்கு முன்னாடி அந்த படம்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐயர் ரொம்ப நல்லவராகவே காட்டுவாங்க, ரொம்ப நல்ல கேரக்டராக. எந்த ஒரு ஐயரையும் வந்து விரோதியாவோ ஒரு கெட்டவனாவோ இந்த நகை குறைப்பு செய்கிறதாவோ இல்லை கோவில்களில் விபச்சாரம் செய்வதாவோ இல்லை இந்த திருட்டுத்தனம் காணிக்கையை வந்து திருடுறதாவோ இப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது. அவர்கள் ரொம்ப நல்லதாக கூட அந்த படங்களை எடுத்தார்கள். எடுத்தவங்கலாம் யார்? பிராமணர், பார்ப்பனர்கள். அப்போது அப்படிப்பட்ட பார்ப்பனர்களாக இந்த இருக்கும் பொழுது இங்கே இந்த சமய அறநிலைத்துறை வந்த பிறகுதான் இந்த பார்ப்பனர்களிடமிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சதுரகிரி போன்ற இடங்களில் இந்து சமய அறநிலைத்துறை இருக்குது. அவங்க வந்து சித்தர் வழிபாட்டை அழகாக கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து இந்த தமிழில் தான் வந்து வேதம் ஓதணும், தமிழில் தான் 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம் இதெல்லாம் பாடி அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுங்கிறது வந்துச்சு. ஆனால் இப்போ பிராமணராக இந்த அமைச்சர் பதவியேற்ற பிறகு இவர் நல்லவராக இருப்பாருங்கிறதுல எங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது. ஆனால் இவர் பார்ப்பனியத்தை எடுத்துக்கொண்டால், பார்ப்பனியத்தை வளர்த்து கொண்டால், இவரை வைத்து பார்ப்பனியத்தை மீண்டும் புகுத்துவதற்கு வேலை நடைபெறுகிறது என்பது பார்த்தாவே தெரிகிறது. இப்போது நம்ம நீங்கள் ஒரு தினமலர் புத்தகம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் தினமலரில் அந்த ஒரு குறுக்கெழுத்து போட்டின்னு ஒன்று இருக்கும் அந்த பத்திரிகையில். அந்த குறுக்கெழுத்து போட்டியில் பாருங்கள், அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரிக்வேதத்தை பற்றி, ராமாயணத்தை பற்றி, மகாபாரதத்தை பற்றி இதைத்தான் வரும். அப்போ இதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியாது. நம்ம எந்த ராமாயணத்தை படித்தோமோ அது ஃபுல்லாக, மகாபாரதத்தை நம்ம எங்கே படித்தோம். நீங்கள் தமிழ் இலக்கியத்திலேருந்து ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா நம்ம தெளிவாக சொல்லுவோம். இவன் இலக்கியத்திலேருந்து நம்ம கேள்வி கேட்டோம்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? அப்போ அப்படிப்பட்ட கேள்விகளாக கேட்டு வச்சுருப்பாங்க. அதை படிக்கும்போது நமக்கு பதில் தெரியாது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிராமின் என்ன பண்ணுவான், இதை படித்து ஃபில் பண்ணுவான். அப்போ நம்ம நினச்சிக்குவோம், இவன் மிகப்பெரிய அறிவாளி, நம்மளை விட மிகப்பெரிய அறிவாளி. இப்படி ஒரு கட்டமைப்பில் தான் இந்த பார்ப்பனர்கள் இன்று உயர்வாக இருக்கிறார்கள். நான் வந்து பார்ப்பனர்களை தவறு சொல்லவில்லை. ஆனால் இந்த பார்ப்பனியம்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த மதத்தை வைத்து அவர்கள் செய்கிறாருங்க பாருங்கள். இந்த பார்ப்பனிய மதம்ங்கிறது இந்து மதம், நம்மளுடைய தமிழ் மதம் கிடையாது. முருகனை வந்து சுப்பிரமணியனாக மாற்றி வச்சுருக்காங்க, ஸ்கந்தனாக மாற்றி வச்சுருக்காங்க. அப்போ எவ்வளவோ பொருட்டுகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்களுடைய பிழைப்பு என்ன? அந்த ஒரு கோயிலை பிடித்து கொள்வது, அந்த கோயிலில் வந்து பூஜை, புனஸ்காரம், வழிபாடு, அப்புறம் வந்து பரிகாரம், இதன் பேரில் வந்து சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய வாழ்வாதாரமே அதுவாக இருக்கிறது. அதை அவர்கள் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. காலங்காலமாக ஒரு நீங்கள் இப்போ இவங்க எல்லா துறைகளிலுமே வந்து ஒரு ஹையஸ்ட் போஸ்டிங்கில் எப்படி வந்தாங்க? அப்போ தான் உயர்ந்தவன்கிற ஒரு பிம்பத்தை காமிச்சு தான் வந்தாங்க. இன்றைக்கி உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் எத்தனை பேர் பிராமின் தெரியுமா? 183 பேரில் 83% பேர், 70% பேர்கிட்ட பிராமின் தான் இருக்காங்க. ஏன் வேறு யாருக்கும் அறிவு இல்லையா? இந்த சனாதனம் என்பது என்ன? மனு தர்மம். இந்த மனு தர்மம் யார் எழுதுனா? மனு தான் எழுதினார். முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருத இந்த பார்ப்பனியத்துக்கு சாதகமாக இருக்கும். அந்த நீங்கள் அந்த மனு, அதனால தான் சனாதனத்தை இவர்கள் தூக்கி பிடித்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் வடநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இன்றும் வந்து இந்து மதம்ங்கிறது அந்தளவுக்கு கோலோச்சி இருக்குதுன்னா அங்கே பார்ப்பனியம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அவர்களுடைய தொன்மையான மதத்தை மறந்து விட்டார்கள். நாட்டார் வழிபாடையும்
தெய்வ வழிபாடுகளையும் சித்தர் சொன்ன இறை வழிபாடுகளையும் ஏக இறைவன் வழிபாடுகளையும் விட்டுவிட்டார்கள். ஆனால் தமிழகம் அப்படி அல்ல. இன்று சித்தர் வழிபாட்டிலே ஒட்டுமொத்தமான மக்களும் வந்து கொண்டு இருக்கிறார்கள். எனும் பொழுது அடுத்த கட்டமாக ஒரு தூய ஆன்மீகம் என்பது இங்கே நிலை பெறப் போகிறது. இப்படி தூய ஆன்மீகம் வந்தால்தான் தூய அரசியல் இங்கு நடைபெறும். தூய ஆன்மீகம் வந்தால்தான் இங்கே தூய சமூகம் உருவாகும். எனும் பொழுது இந்து சமய அறநிலைத்துறைக்காக இந்த பிராமணரை நீங்கள் அமைச்சராக தேர்ந்தெடுக்க வைத்தது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. இதே நீங்கள் மற்ற ஜாதியை சார்ந்தவர்கள் யாரையாவது நீங்கள் தூக்கி இந்து சமய அறநிலைத்துறைக்கு போட்டிருக்கலாமே. எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள், உண்மையான இறைப்பற்றில் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் போடாமல் இந்து சமய அறநிலைத்துறைக்கு பிராமணரை போட்டது இது மிகப்பெரிய கண்டிக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருக்கிறது. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிராமணராக இருக்கிற இந்த ரமேஷ் ஐயா அவர்கள் ஒரு மடத்துக்கு போகிறார் அப்படின்னா அவருக்கு சேரை போட்டு உட்கார வச்சு பக்கத்தில் உட்கார வச்சு பேசுவாங்க. இதே விஜய் ஐயா போட்டால் விஜய் ஐயாவை கீழே உட்கார வச்சு பேசுவாங்க. இதெல்லாம் நடக்கும். அப்போது நீங்கள் ஆன்மீகத்தை நம்பலாம், தவறில்லை. ஆனால் எது ஆன்மீகம் என்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சித்தர்களுடைய புக்கில் அதெல்லாம் பாடல்களை எடுத்து படிங்க. சிலை வழிபாடை அவங்க வெறுத்துருக்காங்க, உருவ வழிபாடை எதிர்த்திருக்காங்க, பூஜை புனஸ்காரம் பரிகாரங்களை அவங்க எதிர்க்கிறாங்க. இந்த பார்ப்பனர்கள் எதையெல்லாம் செய்கிறார்களோ எல்லாத்தையும் அவர்கள் எதிர்க்கிறார். இப்போ அங்கேருந்து தான் பாருங்கள், தூய ஆன்மீகம் சித்தர்களுடைய வழிபாட்டில் இருந்தால் வருது. இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் அத்தனை பேரும் ஒரு தூய்மையான சித்தர் வழிபாட்டை நோக்கி போடுகிறார். இப்போ இதெல்லாம் நம்ம பேசி என்ன ஒரு மாறுதல் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம உறவுகள் வந்து கேட்கலாம். இன்னும் இவர் ஒரு வீடியோ போட்டால் இதில் என்னங்க ஆயிடப்போகுது? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அடித்தால் அம்மியும் நகர். உங்களுக்கு சைனாவில் ஒரு தண்டனை ஒன்று இருக்குது. அந்த தண்டனை என்ன தெரியுங்களா? ஒரு காலை சூரிய உதயத்திலிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் இந்த தவறை செய்தவனை அப்படியே 2 கையும் கட்டிடுவாங்க, 2 காலையும் கட்டி படுக்க வச்சுருவாங்க. நெத்திக்கு மேலே ஒரு தண்ணியை நிரப்பி அதுலேருந்து சொட்டு சொட்டாக அந்த நெத்தியில் இந்த இடத்துல விழுகிற மாதிரி விட்டுருவாங்க. இதுதான் தண்டனை. காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும். என்ன ஆகும்? ஒரு மணி நேரம் அந்த அப்படியே சொட்டு சொட்டாக விழுகிற வரைக்கும் அவனுக்கு ஓரளவுக்கு இருக்கும். அந்த 1 மணி நேரத்தை கடக்க ஐயா என்னை கொன்றுங்கடா, என்னை விட்டுருங்கடா, இதெல்லாம் என்னால் அனுபவிக்க முடியலடாம்பா. சாதாரண ஒரே ஒரு சொட்டு தண்ணி நெத்தியில் விழுகிறது. ஒரு தடவை விழுந்தால் நம்ம தாங்கிக்கலாம், 2 தடவை விழுந்தால் தாங்கிக்கலாம். சொட்டு சொட்டா சில மணி நேரம் விழுக ஒவ்வொரு துளியும் மரண வேதனைக்கு ஒப்பாகும். சாயந்தரத்துக்குள்ளே அவன் செத்து போயிடுவான். அது மாதிரி சிறுதுளி தான். நாங்கள் இந்த யூடியூப்பில் பேசுகிறது எல்லாம் சிறுதுளி தான். தூய ஆன்மீகத்தை கொண்டு வருவதற்காக நாங்கள் செயல்படுவதெல்லாம் சிறுதுளி தான். ஓயாமல் அந்த சிறு துளியால் அடித்து கொண்டே இருப்போம். பார்ப்பனியத்தை ஒழித்து தூய ஆன்மீகத்தை இந்த மண்ணிலே பரப்பாமல் நாங்கள் போகவே மாட்டோம். அடுத்து வரக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சித்தர் வழிபாட்டை முன்னெடுக்கிறார்கள். எல்லாரும் சித்தர் பாடல்களை படிக்கிறார்கள். அப்போ இங்கே தூய ஆன்மீகம் என்பது இந்த உலகத்தில் என்றோ வந்துவிட்டது. சில பேர் கஞ்சா அடிச்சுக்கிட்டு அதுதான் சித்தர் வழிபாடுன்னு சொல்கிறாங்க. அது தவறு. கழுத்தில் ருத்ராட்ச கொட்டையை போட்டுக்கிட்டால் அது சித்தர் வழிபாடுன்னு சொல்கிறாங்க. அதுவும் தவறு. எந்த சித்தர் வந்து கழுத்தில் ஒரு ருத்ராட்சை போடுறதுக்கும் கஞ்சாவை பிடிக்கிறதுக்கும் எந்த சித்தர் சொன்னார்? அப்போது இவர்கள் சில பேர் தவறாக வழிநடத்தி கொண்டு இருக்கிறார்கள், வழிபடுகிறார். உண்மையான நீங்கள் சித்தருடைய அந்த மதமும் அந்த வழிபாடு முறைகளும் நீங்கள் பார்க்கணுன்னா திருமூலருடைய திருமந்திரம் படிங்க. தெளிவாக சொல்லியிருக்கார். சிவவாக்கியத்தை படிங்க, ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். அப்போது இந்த பொய் புரட்டு பார்ப்பனியம் செய்த இந்த புரட்டுகளால் இன்று இந்து சமயம் என்று நாம் நம்பிக்கொண்டு இருக்கிற அத்தனை கோயில்களுக்கும், கிட்டத்தட்ட 5000 கோயில்களுக்கும் இந்த பிராமணரை நீங்கள் அமைச்சராக போட்டது கண்டிக்கத்தக்கது. அதே சமயம் அவருடைய செயல்பாடுகளில் இருந்துதான் நாம் எங்களுடைய எதிர்ப்பை மேலும் அதிகரிக்க வேண்டுமா, இல்லை எதிர்ப்பு மனப்பான்மையை தவிர்க்க வேண்டுமா என்பது தெரியும். ஆகவே நீங்கள் முதல்ல முன்னெடுத்தது இந்த பிராமணரை இந்து சமய அறநிலை போட்டதை தவறு. அவருடைய செயல்பாடுகளை பார்த்து இனி நாங்கள் எதிர்ப்போம். எங்களுடைய எதிர்ப்பு சிறியதாக தான் இருக்கும். ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு நாள் அந்த சிறிய எதிர்ப்பு மரண வேதனையை
ஒரு ஒட்டுமொத்த பார்ப்பானியத்துக்கு கொடுக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.